இடைவள்ளலுக்கு இந்த கொடைவள்ளல் வந்திருப்பதாக அறிக்கை செய். தம்பி துரியோதனா, உன்னுடைய பாதத்திற்கு சரி தம்பி துரியோதனன் தம்பி துரியோதனா, தம்பி அத்திநகர் ஆளும் மன்னனே, என்னுடைய பாதத்தை சேவித்தபடியால் என்றென்றைக்கும் உன்னுடைய அரவ கொடியானது பாம்பு கொடி ஆறுமுகம். அவன் முகத்தை ஆறுமுகம் ஐயா பெருந்திருவா, ஐயா பெருந்திருவா, பெருந்திருவாய் மலையிட்ட மன்னர் மன்னா, தேர்வடைக்க உலகாண்ட துரிய பூபா, ஐயா வறுமையுடன் மனக்கவலை கொண்டு என்னை வரவழைத்த செய்தியை நான் அறியேன். இப்போ ஆறுமுகா இங்க வா, வாடா சொல்லு சொல்லுங்க. என் தம்பி முகத்தை கொஞ்சம் பாரு. ஐயோ ரொம்ப சொந்தாமலுக்கு ஏன் பீடி குடிச்சு குடிச்சா ஆறுமுகம், என் தம்பி முகமாகப்பட்டது அடர்ந்து செந்தாமரை பூ போன்று இருக்கும். இன்னைக்கு என் தம்பி முகத்தை பார்த்தா வாடி வதங்கி இருக்குது. தம்பி துரியோதனா, வேண்டாம் துரியோதனா, வேண்டாம் துரியோதனா, ஐவராஜாக்களுக்கு நாட்டை குளித்து விடு. அந்த குரு பெரியவர்கள் சொன்னாங்களே, குருவாச்சாரி, தோணாச்சாரி, கிருத்துவர்மன், அஸ்வத்தாமன், பீஷ்மாச்சாரி, அத்தனை பேரும் 9 குரு பீடங்கள் சொன்னாங்களே, அந்த முன்ன பெரியவர் சொன்ன
துரியோதனா வேண்டாம், துரியோதனா வேண்டாம். ஐவர் ராஜாக்களுக்கு சேர வேண்டிய நாட்டை கொடுத்து விடு. எத்தனையோ பேர் சொன்னார்களே, கேட்கவே கிடையாது. என்னுடைய சேனை எல்லாம் அடித்து கொண்டே வருகின்றது. தம்பிமார்கள் அத்தனை பேரும் அடித்து கொண்டே வருகின்றார்கள். அண்ணா தம்பி தம்பி, ஓரூரு மார்குலமும் இல்லா என்னை உங்கள் குலத்துள்ளோரில் என்னை ஒருவனாக்கி, குலமும் இல்லா என்னை உங்கள் குலத்தோல் என்னை ஒருவனாக்கி, என்னுடைய ஜாதி என்ன, என்னுடைய மதம் என்ன, என்னுடைய தாய் யார், என்னுடைய தந்தை யார் என்பது தெரியாததற்கு முன்பாகவே எப்படி உங்கள் குலத்தோரில் உங்களுடைய குடும்பத்தில் என்னை ஒருவனாக்கி, அது மட்டும் கிடையாது, தேரூரும் அவர் மனக்கே வளர்ந்த என்னை செம்பொன்னோ மணிமுடியோ சூட்டி அம்பூராட்டி, அவர் மலைக்கு வளர்ந்த எண்ணெய் அந்த செம்பொன்னு மணிமகுடோ சூட்டி அம்பூராட்டி, தேர்ப்பாகனால் எடுத்து வளர்க்கப்பட்டவன் என்பது தெரிந்தும் 56 தேசங்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய இந்த அங்கு தேசத்தை மணிமுடி சுட்டி அழகு பார்த்து நீரூரும் புவிப்பாளர் பலரும் போற்ற நின்னும் சீர் பெற வைத்தாய் நினைக்கே அன்றி, அதாவது மாறி மாறி வழங்கக்கூடிய கொடையல்லல் கர்ணாபிஷேகன் என்று இந்த உலகத்தால் போற்றும் அளவுக்கு என் வழக்கு வாழ்க்கை கொடுத்த தம்பி துரியோதனா, இந்த நீரூறு புவிபாலர் பலரும் போற்று நின்னும் சீர் பெற வைத்தாய் நினைக்கே அன்றி, ஏரூரும் கதிர்முடியால் உற்ற போரில் யார்கினி என் உயிரை அளிப்பது ஏம்புவேனே. தம்பி துரியோதனா, என்னுடைய உயிரை என்னை எடுத்து வளர்த்த ரதேன் ராதை இருக்கிறாங்க, அவர்களுக்காக என்னுடைய உயிரை நான் முதலாக விடுவேன். அடுத்ததாக என்னுடைய உயிரை உனக்காக நான் சென்று வெற்றி பெற்று தருவேன் என்று சொல்லுவார். பார்த்தா உயிரை விடுறான்னு சொல்றாரு. ஐயோ, உனது மகன் கர்ணனிடம் முன்பே ஏகி ஒரு கணையை அர்ஜுனன் மேல் மறுகணைக்கு இடம் அது வையாமல் வர வாங்க வேண்டிய எழிலான மாமியாரே இதற்கே வந்தே சம செய்தான் காண்டாவனத்தில் சபதம் அது செய்த அரவம் விடமாட்டாது. தபசீல கர்ணனிடம் முன்பே ஏகி தனித்தொருவர் எவருக்கும் தனியா வண்ணம் அறியா வண்ணம் சமரறிய பெருமானம் வாங்கி வந்தால் அர்ஜுனனை காப்பாற்ற என்னாலாகும். அப்படி சாத்து நோய் பழையனூர் கிராமத்தை சேர்ந்த விநாயகர் சொல்லக்கூடிய ஆறுயிர் அண்ணார், இது பழையனூர் ரத்த பரிசோதனை பாலமுருகன் ரத்த பரிசோதனை வைத்திருக்கக்கூடிய பழையனூர் செல்வம் இந்த கர்ணவேடம் போட்டு நடிக்கக்கூடிய இந்த கர்ணாபிஷேகனுக்காக இந்த வாரிக்கூடிய வள்ளலுக்காக அந்த வள்ளல் வாரி வழங்கியிருக்கின்றார். அவருடைய பங்கில் அவருடைய குலதெய்வம் குடியிருந்து அது விநாயகர், அது கரும்பலூர் கிராமத்தை சேர்ந்த கோடையீடு மிருங்க சக்கரவர்த்தி ராஜேந்திரனுக்காக 100 ரூபாயும், முருக்கம்பாடி அயோக்கிய ஆறுமுகனுக்காக இந்த ஆறுமுகனுக்காக 100 ரூபாயும் வாரி வர இருக்கின்றார். அவருடைய பங்கில் அவருடைய குலதெய்வம் விருப்பத்திர சாமி குடியிருந்து இந்த பாஞ்சாலி அம்மன் குடியிருந்து ஒன்று கொடுக்க 1 கோடி பெருக வேண்டும் என்று எம்பெருமான துரியோதனா. இப்ப ஏன் அழுது புலம் நிக்கிறீங்க? நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஏன் அழுது புலம்? மொத்தம் நீ எத்தனை நாள் யுத்தம் நியமித்த? எத்தனை நாள் சண்டை வைத்த? ஐவர் ராஜாக்களுக்கு நாடு வேண்டுமானால் சரி 18 நாள் யுத்தத்தை நியமித்து கத்தி முனையில் யார் ஒரு வெற்றி பெறுகின்றார்களோ
நாட்டையாளர் சண்டை வச்சேன். 18 நாள் யுத்தத்துல நீ முதலாக யாருக்கு சேனாதிபதி பட்டம் வழங்கின? எங்கள் மூதாதி இருக்கின்றாரே 886 வயது பிட்பாச்சாரிக்கு சேனாதிபதி பட்டம் கொடுத்தேன். வயசான கிழமை 886 வயசு ஆகுது. போய் சண்டை செய்வானா? வயசுல நீ எப்படி ராக போட்ட, எப்படி தாளம் அடிச்ச, இப்ப எப்படி அது போல சண்டை செய்வானா? 10 நாள் சண்டை போடுவானா? 886 கேக்குறாரு ஆறுமுகம். 886 வயது படித்த போயும்போது ஒரு கிழப்பையனுக்கு எத்தனை நாள் எவ்வளவு சேனாதிபதி பட்டம்? எத்தனை நாள்? 1 நாள் யுத்தத்திலிருந்து 10 நாள் வரைக்கும் அவருக்கு சேனாதிபதி பட்டம். 10 நாள் பாழா போச்சு. அது 10 நாள் அடுத்ததாக யாருக்கு சேனாதிபதி பட்டம்? 10 நாள் சண்டையிலே எங்கள் 105 பிள்ளைக்கு என் குலகுருவா இருக்கக்கூடிய துரோணாச்சாரிக்கு சேனாதிபதி யாருக்கு கொடுத்தா? குரு துரோணாச்சாரி ஒரு பாப்பா, ஒரு ஐயரு போர்க்கள பூமியில ரத்தத்தை பாத்துறா எதிர்த்து சண்டை செய்வானா? எத்தனை நாள் கொடுத்த? 5 நாள். மொத்தம் 15 நாள் பாழா போச்சு. அதுக்கு பிறகு இவன் யாருக்கு சேனாதிபதி பட்டம் வாங்குறான்னு கேளு. 14ஆம் நாள் யுத்தத்தில் கால நேரத்தில் எனது அண்ணன் அங்குதாசாதிபதிக்கு சேனாதிபதி பட்டத்தை கொடுத்தேன். ராமசாமி ஏழுமலை, இவனை சாதாரணமா நினைக்காத. இந்த போர்க்கள பூமி போனவன் எவனும் திரும்பி வரவே இல்லை. மீன இருக்கிற ஆள் நான் ஒரு ஆள் மட்டும்தான். இவன் போனா போதுதான். இப்பதான் எனக்கு சேனாதிபதி பட்டம். தம்பி துரியோதனா, தம்பி அட தம்பி, இது நாள் மட்டும் ஒண்ணு தம்பி இது நாள் நடந்ததை விடு. இது நடக்க போட்ட இனி பாடு கொல்ல இனி பாடு. தம்பி புரியாதா? இது நாள் வரைக்கும் நடந்ததை விடு. இனி நடக்க போறத நான் பாத்துக்கிறேன். ஆமா, நீ யார பார்த்து பயப்படுறா? ஏண்டா பசங்கள் யாருக்கு பார்த்து பயப்படுங்க?
ஐவர் ராஜாக்களும் அந்த தர்மனுக்கு நேரிலையும் எங்கே இருக்கின்றான் துரியோதனன்? ராஜாக்கள் 5 தலைநாகம் போல 5 தலைநாகம் போல இருக்கின்றார்களே. தம்பிமார்கள் எல்லாம் ஒவ்வொருவராக மடிந்து கொண்டே வருகின்றார்களே. யாரை பார்த்து பயப்படும் சொல்றியா? ஆமா, யார பார்த்து பயப்படுறேன்னா ஐவர் ராஜாக்கள் 13 வருஷமா காட்டில் கண்டுபிடிச்சிட்டா. அப்படி கேளு. 5 பேர் பஞ்சப்படாதீங்க. காட்டுக்கு ஓட்டி வைத்தேன் 13 வருஷமா. 13 வருஷமா காய்கறி தின்னுவங்க. 13 காய்கறி. ஐவர் ராஜாக்களுக்கு நீ என்ன கட்டளை இட்ட? 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஜாதவரை கைத்து வந்தால் அஸ்தனாபுரத்தில் பாகம் என்று கராணி ஆறுமுகம் 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஜ்ஞாவாசம். கானகத்துல காய் கனி சுனைநீர் இதை தவிர்த்து ஐவர் ராஜாக்கள் என்ன உண்டு போறாங்க? என்னை எதிர்த்து ஜெயிக்க அவனுக்கு தெம்பேது வலுவேது அட புத்தி கட்டான அறிவு கட்டான வேற சொல்றான். அந்த கோபாலக்கல் உறங்கக்கூடிய நேரத்தில் அந்த கோணா இருக்கிற இடம் வக்கால வழி கோபாலக்கண்ணன் நம் இருவரை உயிரை வாங்குவதற்காக பார்த்துக் கொண்டு எண்ணம் கொண்டிருக்கின்றார். எப்ப யார பார்த்து பயப்படுறேன்னா கோபாலக்கண்ணன் தம்பி துரியோதனா அவனி என்னும் மணி முடியும் நிடந்ததோர் கடவுமாகி அந்த அர்ஜுனனே கடலாகி அவனே அன்றி ஆறுமுகம் இந்த அவனி 56 தேசத்துக்கும் எப்படி போர் புரி வந்துகிறான் ஒரு அர்ஜுனன் அவனுக்கு ரதசாரதியாக வந்திருக்கிறோம் யாரு? அந்த அர்ஜுனனுக்காக அந்த கோபால கண்ணனே பரிஞ்சு என்கிட்ட சண்டைக்கு வந்தாலும் சரிதானே அந்த கோபால கண்ணனையும் கொள்ளுவேன். அந்த கோபால கண்ணனுக்கு பரிந்து அந்த சிவன் வந்து தேர் வீடேனும் அந்த சிவன் வந்து தேர் வீடேனும் இருவர் உயிர் வாங்குவேன் செங்கோல் வேந்தே. அதாவது மாம மச்சானுக்கு பரிந்து பகவானுக்கு பரிந்து சிவபெருமானே என்கிட்ட சண்டைக்கு வந்தால் அவனுடைய உயிரை வாங்குவேன். அது மட்டும் கிடையாது பவன் அவன் செய் முதலானோர் பகை உனை காத்தல் நிகர் ஒண்ணாது. அர்ஜுனன் யாருடைய அம்சத்தால் பிறந்தவன்? தன்னுடைய மகனுக்காக அந்த தேவேந்திரனே இறங்கி வந்து என்கிட்ட சண்டை செய்தாலும் சரிதானே அவனையும் சாகடிப்பேன் அவனுடைய கொள்வேன். இந்த புவனங்கள் அனைத்தையும் மின் குடைக்கு கீழாக்கி நான் புயங்குவேன் துரிய மன்னா. ஆமா ஆறுமுகம் இப்ப எங்க அண்ணன் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சா இல்லையா? பவனவன் சொன்னா தேவேந்திர அம்சத்தால் பிறந்தவன் அர்ஜுனன். அவனவன் செய் முதலாளோர் பகழி முனை காத்தல் நிகழ்வு அவனையும் கொள்வேன் அவனையும் கொள்வேன். இந்த புவனங்கள் அனைத்தையும் உன் கூட கீழாக்கி ஆமா இப்ப யார பார்த்து பயப்படுறா? யாரா? கோபாலக்கண்ணன் பார்த்து அவன் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறேன்? இரவு மணி நேரத்தில் அதனால
போடுறேன் வாங்குறேன் என்ன? போடு நீ தான் போடணும் வசனம் சொல்றேன். ஒண்ணும் கிடையாது போடு டேய், ஆ. கோபாலக்கண்ணன் என்ன பண்றான்னு சொன்ன? கோபாலக்கண்ணன் இரவு மணி நேரத்தில் இருவரையும் கொன்று விடுவான் சதி செய்து சதி செய்வான். சதி செய்து விடுவான் டேய், ஆ. அத சதி செய்ய வேண்டும் என்று டேய், சதி செய்ய, சதி செய்ய. அவன் தன்னை அறியாமல் இதுவே மோசமா. டேய், ரமா, அந்த போனா எடப்பைனா நான் பாத்துக்கிறேன். ஆ. வேற யாரும் சொல்றேன். வேற யாருன்னா வேற யாரோ இருக்கிறாங்க யாரு மேல பாடம் இருக்கா ஐயோ என் அறவே கொடியா முருகி கோடி விளங்க உனக்கு 60 கோடி ஆறுமுகா என்னுடைய அரவை கொடி அறுத்து முரசு கொடி விளங்கும்படியாக அந்த யாதவனாகிய கண்ணன் கோபாலம் கோணார மக்களை செய்து அர்ஜுனன் யாரு யாரு பாடமா இருக்கு அர்ஜுனன் அர்ஜுனன். ஆமா அரவை கொடி விளங்க செய்து விளங்க டேய், அதிபரன் வந்து அர்ஜுனன் நினைச்சான். பாம்புடா ஓ பாம்பு 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 பாம்பா நீ போய் ஊம்பு டேய், பாம்பை எங்க பிடிச்சா கடிக்காதுன்னு எனக்கு தான் தெரியும் மொனவால பிடிக்கணும் தலை பிடிக்கணும் ஐயா இந்த நாகக்கணையை அங்க சொல்லு இந்தா. அண்ணா இந்த நாகக்கணையை தூபநிலையில காட்டி இந்தா. விட்டிருந்தா என்னுடைய சிரம் அறுபட்டு இருக்கும் உன் தலைக்கிறதா பார்த்தா குருஷேத்திர போர் பூமி சென்று எதிராகிய காண்டிப மேல எப்படி விடுறதுன்னு ஒரு பாவனை தான் காமிச்சேன். இங்க காட்டுறேன் நான் என்னன்றேன், சீக்கிரம் எனக்கு நேரம் ஆகின்றது. ஆமா. சீக்கிரம் தாம்பலம் தந்தால் நான் போர்க்கள பூமி செல்கின்றேன். என்னுடன் அரசு செய்யும் எழிலான கர்ணாகேலோ அரசு செய்யும் எழிலான கர்ணா கேளும் என்னுடன் அரசு செய்யும் எழிலான கர்ணாகேலோ நின்னை அம்மா மூச்சு நேர்வட செய்தான் பாவி வண்ணமாக இவர் சேனை வாரிட்டு போரிட்டு வருகுவாயே கைத்தாம்பளத்தை கொடுத்தால் நானே இப்ப குருஷேத்திர பூமிக்கு சென்று வெற்றி பெற்று தருவேன் என்று சொல்லுகின்றார். அண்ணா துரியோதனா, தாம்பூலம் தருவேன் உனக்கு துரியோதனா, போறையா போறண்டா, போறையா போறண்டா. போறையா பாரா எப்படி சொல்லி பாரு, 16 நாளா போறோம் பூரா போயிடாங்க போறோம்னு சொல்றாரு. ஒரு வார்த்தை போடுமா அப்படின்னு நீ சொல்ல மாட்டேற அவர் வாழனாரு அதான் நான் போய் வரணும்னு சொல்ல வயல தவறியும் போச்சு. ஆறுமுகம், கிராமத்துல வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க சொல்லுவாங்க, வீட்டுல இருக்கிற பெரியவங்க தாய்மாருங்க வீட்டுக்கு வெளியே போகும்போது சகுனம் பார்த்து போ, நல்லது கெட்டது எப்படின்னு. அந்த மாதிரி இவன் முறையா எனக்கு தாம்பலம் வெட்டி தாம்பலம் கொடுக்கும் போதே தவறு, குடும்பம் கீழே போயிடுச்சு. மீண்டும் நான் வர போறது
போறதும் இல்ல இவனை நான் பார்க்க போறதும் இல்ல அது போகட்டும் அப்படியே தான் போக போகுது தாமண்டா கொடுத்து அனுப்புங்க அண்ணா தம்பி போறையா வரண்டா போறையா வரண்டா போறையா ஏயா, ஓ மறுபடியும் தாமல் கொடுங்க அதுவும் தவறுது நீ மறுபடியும் போறியா 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 சரி இருந்தாலும் ஆர்வம் ஒரு சின்ன எனக்கு சந்தேகம் சண்டைக்கு போறேன்னு சொல்றாரு யாருடைய தயவால் என்று சண்டைக்கு போறாரு ஓ கரெக்ட் ஆர்வம் யாரு இப்படி தைக்கிறதுனால யுத்தத்திற்கு செல்கின்றாயே யாருடைய தயவனால் போகிற என் தம்பி துரியோதனை கேக்குறான் ஆமா அறுமுகம் அந்த ஆண்டவன் தயவினாலே அவன் செய்ய ஏகி நானும் என்ன அப்ப நான் முன்ன போச்சு நீ பின்னாடி தட்டி வரீங்க என்ன தெரிய உடம்பால என்ன வரான் ஓ நீ முன்ன போற முன்ன போறதா அவ அப்பா குத்தி வர அப்புறம் அதான் உடம்பால என்ன வரான் ஆமா நீங்க எல்லாம் இங்க வாங்க பா பாபா வாமா பாயம்மா பாப்பா வாங்க வா தேவன்டா ஆமா டேய் இங்க வா வந்துங்க டேய் என்ன வேணும் பெரியப்பா இங்க வா பெரியப்பா வச்சுக்குமா ஆமா இப்ப நீங்க என்ன எடுத்துட்டு போறீங்க அதா பால் எடுத்துட்டு போறாங்க அவனுக்கு யார் அவனுக்கு ஏண்டா எனக்கு ஏண்டா நானே இன்னொரு ஜமா போடலாமா எங்க பெரியப்பனை வச்சுன்னு நான் பாக்கலாம்னு பாக்குறேன் உன்னை ஜமா கூப்பிட்டா எனக்கு பால் ஊத்த வரேன் நாயமா நான் உனக்கு ஊத்த எனக்கு ஊத்த வர அவன் நீ முன்ன போற தெரியல என்னோட ஆளுக்கு இருக்கு ஏண்டா ஆறுமுகா உன்னை கஷ்டப்பட்டு நான் அங்க இருந்து கூட்டு வந்து எனக்கு பால் ஊத்துறதுக்காக நான் உன்னை கூட்டு வந்தேன் உனக்கு இல்லையா அவனுக்கு ஊத்தலான்னு பாக்குறேன் எனக்கு இப்படி வா இப்படி வாமா என்ன கேட்டு பாப்பால கேளு இங்க பாரு அங்கதான் எங்க ஜமால் உங்க பெரியப்பா பண்றாதான் என்னால தாங்க முடியல நானே அலுவல் பண்ணுகிறேன் அவன் தம்பி பையனாச்சே ஜமால் வந்து சேர்ந்து கொண்டு பார்த்தா உங்க பெரியப்படியோட அதை பண்றே எந்த விதத்துல நாயம் அதானே அவனை தீக்கிறதுக்கு சரி போ யாருடைய தயவால் நீ சண்டைக்கு போறன்னு கேட்டேன் ஆண்டவன் உதவியாலே அமருக்கு ஆகினானும் கோபால கிளம்பான் ஆண்டவன் அவன் பேரை சொல்லிட்டு நீ குருஷா திருபூமிக்கு சென்று சண்டை செய்து வெற்றி பெற்று இந்த நாட்டை ஆண்டாதா என்ன ஆள போனதா என்ன சண்டையா எத்தனை நாளைக்கு பைது பைது கொடுத்தணும் பக்கத்து வீட்டுல செவருதான் எடுத்து கொடுத்துட்டு போய் பொண்டாட்டி பயந்து நீ யாருன்னு எனக்கு தான் தெரியும் என்ன ஆமா இப்ப உங்களுக்கு என்ன சந்தேகம் ஆண்டவன் தயவினாலே அப்படி சொன்னா கோபால கிளம்பி ஆண்டவன் அவன் பேரை சொல்லிட்டு போல மாதிரி தம்பி துரியோதனா ராமசாமி ஆண்டவன் என்றால் அந்த கோபால கண்ணனும் கிடையாது அந்த சிவபெருமானும் எனக்கு ஆண்டவன் கிடையாது அரியன் சிவனும் ஒண்ணு அரியன் சிவனும் ஒண்ணு அறியாத வாயில மண்ணு மண்ணு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் இந்த உடலாகிய சரீரத்தில் அக்கை என்று சொல்லக்கூடிய உடலாகிய சரீரத்தில் பஞ்சபூதங்கள் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் ஒருநிலை படுத்தி சுவாசம் என்று சொல்லக்கூடிய காற்றுக்கு அதுதான் பூஜை செய்து கொண்டிருக்கின்றது ஒரு நாள் என்பது மொத்தம் எத்தனை மணி நேரம் இந்த 24 மணி நேரத்தில் 21,800 சுவாசம் உள்வாங்குவதும் வெளிவாங்குவதுமாக இருக்கின்றது வெளிவிடுவதோ இப்போ சாத்தனூர் கிராமத்தில் வாழ்ந்தாங்க பாரு ஆமா எங்க ஊர் பிறந்த பொண்ணு உடம்புல காத்து இருந்துச்சு காத்து இருக்கும் போது அவங்க ஏதோ ஒரு செயலை செஞ்சிருப்பாங்க சமைப்பது வீட்டு வேலை செய்வது உடம்புல காத்து போன உடனே அவங்கள என்னன்னு சொன்னாங்க
அவங்க மீண்டும் ஏதாவது வேலை செஞ்சாங்களா? வீட்டு வேலை ஏதாவது? அப்போ உடலில் காற்று இருந்தாதான் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியும். என் உடம்புல காற்று என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வம் கடவுள் இருந்தாதான் குருஷேத்திர போர் பூமி சென்று எதிரியாக காண்டியவனுடைய சிரசை வர முடியும். அப்ப எனக்கு காற்று என்று சொல்லக்கூடிய அதுதான்டா தெய்வம். சுவாசம் என்று சொல்லக்கூடிய காற்று, இந்த ஆக்கு என்று சொல்லக்கூடிய உடலில் இந்த உயிரை விட்டு போகாமல் இருக்க ஒரு நாள் என்பது 24 மணி நேரம் 21,600 சுமாரம் தன்னை அறியாமல் காத்து உள்ள விட்டு வெளியே விட்டு கொண்டே இருக்கணும். ஏன்னா இந்த உடல் விட்டு உயிர் போகாமல் இருக்க இந்த ஆண்டவன் உதவியாலே நான் உயிரோடு இருந்தா தானே போய் சண்டை செய்ய முடியும். செத்துட்டு இருந்தா இந்த ஆண்டவன் உதவியாலே சொல்லுங்க. அருமா அந்த ஆண்டவன் தயவினாலே அமர் செய்ய ஏகி நானும் பாடுவின் புதல்வனான பர்க்குணன் தன்னை எந்தன் புதல்வனான பர்க்குணன் தன்னை இந்த நீண்டதோர் பானத்தாலே நிலை கலங்கிடவே செய்து மீண்டு நான் வருவேன் மன்னா இடையன கருளுவாயே. சரி, என்ன நீ ஒரு கேள்வி கேட்டல, நான் ஒண்ணு கேட்கலாமா? தம்பி துரியோதனா, இன்னுமோ செய்தி எனக்கு ஒரு தாட்சண்யம் இல்லை, அங்கு தினகரன் போல கிருஷ்ணன் சாரதியாக வார ஆரம்பம். அர்ஜுனனுக்கு ரதம் ஓட்டக்கூடிய ஆள் யார்? அந்த கோபால கண்ணனுக்கு நிகரா சரணா எனக்கு ஒரு ரதம் ஓட்ட ரத சாதி தேவை. கொஞ்ச நாள் ஒரு ஆளை எல்லாம் கேட்டு பாத்துருவா. எனது அண்ணன் கருணாபிஷேகனுக்கு தேர் சாரதியா வரையா? ரதம் ஓட்டணும். ரதம் ஓட்டணும். ஏறே ஓட்ட தெரியாது, எங்க ரதம் ஓட்டுறதுனால அண்ணா நீயாவது அண்ணன் அங்கதாச்சாரி கருணாபிஷேகனுக்கு ரத சாரதியா தேர் ஓட்ட வரையா? தாராளமா ஓட்டுவா. ஏன்னு ஒரு 3 வருஷம் 3 சக்கர வண்டி ஓட்டின்னு இருந்தான். நீயும் முடியாது ஒரே ஒரு ஆளுதான் என்னுடைய தம்பி ராஜேந்திரா, கருமலூர் ராஜேந்திரா. சொல்லுங்க ஐயா. எனது அண்ணன் அங்குதாச்சாரி கருணாபிஷேகனுக்கு ரதம் ஓட்ட வரையா? ஐயா தற்சமயம் ஒரு 5 பேரே ஓட்ட முடியல, அது எங்கிருந்து பொறைய ஓட்டுறது? 15 பேரை யாரு யார கூப்பிட்ட? எல்லாரும் கூட்டு பாத்துட்டேன். ஒருத்தரையும் வரல. இவனுங்களா? இந்த 19 பேரை நான் வச்சுன்னு ஓட்டுறதே எனக்கு எவ்வளவு கஷ்டம் எனக்கு தான் தெரியும். 8 வருஷம் ஆகுது என் பொண்டாட்டி பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டியாமா நல்லாகிறமான்னு கேட்டு இவனுக்கு படாத பாடு என்ன தூங்க விட மாட்டானுங்க, லேப் வேலை செய்ய விட மாட்டானுங்க. 3 லேப் இருக்குது, லேப் வேலை செய்ய விட மாட்டானுங்க. இவனுங்களாம் ரத சாரதி வேலைக்கு ஆகாது. இருக்கிறான் தம்பி, இருக்கிறான்டா அந்த மனுநரி சல்யமாமன், அந்த மாமனும் சரதியுமான கனிவுடன் 5 கரம் சிறப்பும் கண்டிப்பே துண்டிப்பேன். அந்த மாத்ரா தேசத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சல்லியமாமாங்கிறவர் சிவபெருமானை 3 முறை நேரில் பார்த்தவர், எதிர்ரோமம் படைத்தவர். அந்த பகவானுக்கு நிகரான ஒரு ஆள் யாருன்னு கேட்டா சல்லியமாமன் தான். அவரை ரதம் ஓட்ட சரி செய்தனா ஏதாவது என்னுடைய ஜல்லியமாமன் காலில் விழுந்தாவது ஏதாவது கேட்டு மாத்து சொல்லி அவர் ரதசாரதியா வருவதற்கு ஏற்பாடு கைய முடிவோ கால முடிவோ இல்ல அவளும் ஒரு நாளும் இது போல் பார்த்ததே கிடையாது. ஏன் நீங்க அப்படி பாக்குறாரு? ஆறுமுகம்
உட்கார வச்சுட்டு நீ சுத்தி விடணும் பாக்குறீங்க என்ன காரணம்? நான் குருஷேத்திர போர் பூமி போய் ஆமா போர் புரிந்து மீண்டும் வந்து எங்க அண்ணன் முகத்தை என் தம்பி முகத்தை நான் பார்க்கவா வருவான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அதான் மீண்டும் வந்து தம்பி முகத்தை பார்க்கவா. இன்னைக்கு அப்படி போதா என் தம்பி தேரு நாளைக்கு ஆடி ஆடி ஆடின்னு வருதா பின்னாடியே வரும் தேர் போது நாளைக்கு இவர் தேர் பின்னாடியே வரும். ஏன்னா நான் வெற்றி பெற்ற பிறகு என்ன அழைத்துன்னு போக. சரி தம்பி தெரியாதா? ஒண்ணும் கிடையாது. ஏற்பாடு செய்ய நடத்தும் ஐயா நடத்து நடத்தும் ஐயா ஏண்டா உனக்கு புத்தி இருக்குதா? அறிவு இருக்குதா? இருக்குங்க. என் தம்பி கிட்ட தேத்து மாத்து சொல்லி தாம்பரம் வாங்கினேன். முறையா போனா இந்த கால சனி கால கூட கண்ணே வர மாட்டோம். அந்த மாதிரி தடி கம்பாடி இருயா. இப்ப நான் கூட தான் உன் கூட வரேன். அதனால இப்ப சண்டைக்கு போறோம். நான் போய் என் பொண்டாட்டி சொல்லிட்டு தான் நான் வருவேன். உனக்கு பொண்டாட்டிக்குதா? உனக்கு பொண்டாட்டி இருக்குது? இங்க வாங்க. அம்மா எங்க போற? என் பொண்டாட்டி சொல்லிட்டு வரும் முருகப்பாடி போய். ஓ வீட்டுக்கு போயிட்டு நான் போர்க்களப்போம் நீ போறேன் சண்டைக்கு போறேன். சரி அதனால சொல்லிட்டு வரேன். தம்பி ஒருத்தர் இருக்கிறானா? ஆமா பேரு ஏழுமலை. இப்ப எங்க இருக்கிறான்? சரி ரைட். இப்ப எங்க இருக்கிறான்? வீட்டுல இருக்கிறான். என் கூட வந்து போர்க்களம் பூமி ஏதோ ஒண்ணு ஆகுதுன்னே வச்சுக்குவேன். ஓ தம்பி ஏழுமலை தேக்குறானே இவன் அவன் பொண்டாட்டி பாத்துக்க போறான். ஆமா நீயே கவலை கூட்டுக்கு போய் சொல்ல போற. என் பொண்டாட்டி இன்னி பாத்துக்கிறா. சரி ஆரம்பம் என்னடா என்ன வாஜர் பண்ற? ஆரம்பம் எனக்கும் பொண்டாட்டி இருக்கிறாடா. எனக்கும் இருக்கிறாடா. ஆமாண்டா. அப்ப நான் போய் சொல்லிட்டு வரேன். நீ போய் சொல்லிட்டு வா. ஆமா ஆரம்பம் ஆரம்பம் என் மனைவி பொன்னுருகி 16 ஆண்டு காலமாக தன்னந்தனியாக நான் ஈகுலத்தோன் ஏற்பாகனால் எடுத்துக்க வளர்க்கப்பட்டவன். ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதி என்று தவறாக புரிந்து கொண்டு அந்த துரியனுடைய அரண்மனை தன்னந்தனியாக ஒரு அரண்மனை ஏற்பாடு செய்து தன்னந்தனியா இருக்கிறான். இப்ப நாம போர்க்கள பூமி போறோம். மீண்டும் வருவோமோ வரமாட்டோமோ தெரியல. அது ஒண்ணு கட்டுறாங்க. ஒருவேளை இப்ப ஒண்ணு இல்ல. இப்ப பூனை மேல செவுரு இருக்குது. செவுரு இந்தாண்ட குதிக்குமோ இந்தாண்ட குதிக்குமோ? அடிச்சு மம்பி வாயா. பூனை மேல போய் செவுரு இருக்கான். செவுத்து மேல தானே செவுத்து மேல பூனை இந்தாண்ட குதிக்குமோ இந்தாண்ட குதிக்குமா? அத போல போறோம் வருமோ வர மாட்டோமோ? ஆறுமுகம் ஒருவேளை நான் மீண்டும் வராத பட்சத்தில் என் மனைவி பொன்னுருகி என்னை கடைசி வரை ஈகுலத்தோன் தேர்ப்பாகனால் எடுத்து வளர்க்கப்பட்டவன் நினைச்சுனே இருப்பான். நான் ஈகுலத்தோன் அல்ல சத்திரி வீட்டு பிள்ளை என்று அவளை அழைத்து வார்த்தையாடி நான் யார் என்பதை தெரிவித்து நம்ம ஆம்பளை ராசி தான் தத்ரமா இருக்குது. போகும்போது கொண்டாடிட்டு சொல்லி ஏதாவது தாம்பரம் வாங்கி போனா அவர் ராசிக்காவது வெற்றி அடையலாம். அதனால உண்மைதான். 1000 ரூபாய் காசு 1000 ரூபாய் காசு அவங்க போடுறாங்க. பஸ் டிக்கெட்டும் ஃப்ரீ அவங்களுக்கு. ஆறுமுகம். அதனால நான் அழைத்ததாக என் மனைவி பொன்னுரு உடன் சுந்தர தாஜியம் சீக்கிரம் வரவழைப்பாயாக. இது பொன்னுருகி தர்பார்.